அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ இருக்கிறது ஆஃப்ரிக்கா டான்சானியாவில். உங்களுக்கு இந்த இடத்த பற்றின ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் கேளுங்க. நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி கேரட் அல்வா. அதுக்கு நான் ஒரு 5 கேரட்டை மேலாலும் தோலெல்லாம் சீவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணினது இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூட ஒரு 5-6 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது அரைக்கிறதுக்காக நான் 1 டம்ளர் பால் எடுத்துருக்கேன். அதில் முதல் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக கிரைண்ட் ஆகிருக்கு. இனி மீதம் இல்லை 1/2 டம்ளர் மில்கையும் ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கொரப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அடுத்தது பாத்திரம் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததும் முந்திரி ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்துடுது. அடுத்தது இதே நெய்யில் திராட்சையும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம கடைசியாக பொரித்து ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது இதில் மீதமாகிற நெய்யை நம்ம வல்வா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது அரைச்சி வச்சுருந்த கேரட் பியூரேவை அதே நெய் பாத்திரத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால ஊற்றின உடனே புகை வரும். கொஞ்சம் நேரம் கலந்து விட்டோம்னா சரியாகிடும். பாருங்கள், இப்போ அப்படியே சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது இதில் இன்னொரு 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கேரட்டை வேக விட்டுறலாம். கேரட் நல்லா வெந்து வரணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இதை வேக விட்டுறலாம். நான் மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படியே விட்டுட்டோன்னா அடியில் மட்டும் தண்ணி வற்றி போய் கருகிடும். அதனால இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரையோட அளவை கூட லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வரும்போது தண்ணி விட்டு வரும். அதனால கேரட் திரும்பவும் லூஸ் ஆகிடும். இதை திரும்பவும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. கேரட் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இதில் இருக்க அந்த ஸ்லைட்டாக வாட்டரி கன்சிஸ்டன்சி ஃபுல்லாமே போகணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியோட அளவு கம்மியாகி நல்லா வற்றி வந்திருக்கு. நம்ம இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா தண்ணி சுண்டி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணும்போது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் நெய்யோட அளவு இன்னும் ஜாஸ்தியாக சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போவே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. கேரட் அல்வா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் கேரட் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.